வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸு நம்ம தொடர்ச்சியாக வந்து 32, 33, 34 அந்த மாதிரி போடுற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். அதனுடைய 32 ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து 33 இன்ச்சு ஜஸ்ட் அளவு உள்ள ஒரு ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறத வீடியோவில் பார்ப்போம். இந்த ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். 13 இன்ச்சு உயரம், பாடி 33, சென்டர் பாடி 34, இடுப்பு 29, ஷோல்டர் 14.5, கை உயரம் 5.5, கை லூஸ் 11, ஆம்கோல் 14.5, பேக் நெக் 8.5, ஃப்ரண்ட் நெக் 6, 33 இன்ச்சு பாடி. பேக் இப்படி காலை ஒரு 1/2 இன்ச்சு விட்டு போட்டுக்கோங்க. பேக்கில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு தேவையான துணி. 13 இன்ச்சு உயரம், ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. 14.5 ஆம்கோல், 7.25, -2, 5.25, 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி 5.25 வந்து வச்சுக்கணும். 1/4 இன்ச்சு சேர்த்து 5.5. வந்து ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கிறோம் லைனு. 33, 8.25 நாளில் ஒரு பாகம் அப்படி வச்சிடணும். இடுப்பு 29, 7.25, 1 இன்ச்சு டாட்டு, 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. 1.25 to 1.5, 1.5க்கு மேலே அதிகமாக வைக்க வேண்டாம். சிலர் அதிகமாக கேட்குறதுனால அதிகபட்சம் 1.5 வச்சுக்கலாம். சென்ட்ரு, ஆம்கோலுடைய உயரத்துக்கு சென்ட்ரு. ஆம்கோல் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 7.25 இருக்கணும். 7.25 1 பாயிண்ட் கூட இருக்குது. நான் 1/4 இன்ச்சு ஜாஸ்தி நம்ம வச்சதுனால. அஞ்சே கால் இருக்குது. இதில் பாதி 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுக்கலாம். வச்சிட்டோம்னா இந்த ஷோல்டருடைய அளவு கரெக்டாக இருக்கும். இங்கேயும் 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்கும். பேக் நெக் வந்து 8.5 இன்ச்சு. ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு வச்சுக்கிட்டோம்னா ரெடியிலேருந்து அளக்கும்போது ஸ்டிச்சிங் வச்சா சரியாக இருக்கும். நார்மல் ப்ளவுஸ் தொடர்ந்து போடுறதுனால ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கிறோம். பேக் டாட்டு ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு டாட்டு, இந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு. நாலு இன்ச்சு வச்சுக்கோங்க. பேக் கட் பண்ணிடலாம். இந்த ரெடி அளவுக்கும் இந்த டாட்டுக்கும் கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிட்டா ஸ்டிச்சிங் பண்ணும்போது அளவு வந்து வித்தியாசம் வராது. பேக் கட் பண்ணிட்டோம். ஆம்கோலும் செக் பண்ணிட்டோம். 14.5 7.25 கரெக்டாக இருக்குது. இப்போ அப்படியே கை கட் பண்ணிடுவோம். மறுபடியும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. 5.5 இன்ச்சு கையினுடைய லென்த்து, 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு 7.25 ஆம்கோல், இந்த லென்த்து 6.25, 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 7.25 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா 6.25. 6.25 2ஆக டிவைட் பண்ணோம்னா 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இந்த 3 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க. 7.25 இங்கே வச்சுக்கோங்க.
இது அப்படியே இதில் கிராஸில் வைக்கும்போது 1 பாயிண்ட் கம்மியாகவே வச்சுக்கலாம். 1 பாயிண்ட் கம்மியாக வச்சிங்கன்னா சரியாக வந்துடும். கிராஸில் 1/2 இன்ச்சு தள்ளி இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. 11 இன்ச்சு முனக்கையினுடைய லூஸு. அப்படியே இந்த ஸ்கேல் வச்சு அப்படியே பேக் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த பக்கம் திருப்பிக்குங்க. கையை கட் பண்ணிடலாம். சைடில் ஸ்டிச்சிங்க்கு வந்து பேக்கில் வச்ச மாதிரியே இதுலேயும் 1.5 இன்ச்சு வச்சிடணும். கட் பண்ணிக்கலாம். இந்த ஆம்கோலினுடைய அளவு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சிங் பண்ணக்கூடியதையும் இப்படி பண்ணிக்கோங்க. கையினுடைய கவர் தட்டு அப்படியே இந்த மார்க்கில் வெட்டிடலாம். இந்த ஃப்ரண்ட் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கை வந்து ரெடி ஆகிட்டு இப்போ ஆம்கோல் செக் பண்ணிடலாம். இந்த ஸ்டிச்சிங் பிடிப்போம். இப்படி மடிச்சுட்டு இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ பட்டி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய பகுதியில் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. எந்த அளவு பிடிப்பீங்களோ 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட், அதிகபட்சம் 1/2 இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது. அந்த மாதிரி போட்டு இப்போ ஃபஸ்ட்டு ரெடி லைனில் வந்து பேக் அப்படி வச்சுக்கோங்க. இந்த லைனில் இப்படி கரெக்டாக வச்சுட்டு ஆம்கோலில் இருந்து கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக கூட வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் லைனு, இது ரெடி லைனு, இப்படி போட்டுக்கோங்க. இது ஷோல்டரோட ரெடி அளவு, இது நெக்கினுடைய அளவு எடுத்துகிட்டு இதை அப்படி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெடியிலேருந்து கரெக்டாக வந்து 1/2 இன்ச்சு தள்ளிக்கோங்க. இதே அளவு 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. அது நெக்கிலேருந்து அதே 1/2 இன்ச்சு இங்கே தள்ளிட்டிங்கன்னா இங்கேருந்து 1/2 இன்ச்சு இங்கே தள்ளணும், இங்கேருந்து 1/2 இன்ச்சு இங்கே தள்ளிட்டு அந்த அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ ஃப்ரண்டோட லைன் இப்படி ஆம்கோல் லைனை போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டு 1/2 இன்ச்சு இங்கே தள்ளின அளவை இங்கேருந்து 1/2 இன்ச்சு வந்து இங்கே 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. இப்படி போட்டுக்கணும். ஷோல்டர் ஸ்டிச்சிங் லைனையும் போட்டுக்கோங்க. இப்போ கழுத்தினுடைய உயரம் வந்து 6 இன்ச்சு. ஸ்டிச்சிங்கு கழித்து வைக்கிறோம் 6. கீழே ஸ்டிச்சிங்க்கு இப்படி கழிச்சிக்கோங்க. ஆம்கோல் கிராஸ் பண்ண மாதிரி அதே ஷேப்பில் வந்து கிராஸ் பண்ணி நெக் வரைஞ்சிக்கோங்க. நெக் வந்து ஷோல்டர் வழியாக வந்து கலராமல் இருக்கும். ரவுண்டு வந்து தேவைக்கு போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி லைன்ஸாக போட்டாலே போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ டாட் சென்டர் பாயிண்ட் வந்து 34 சென்டர் பாடி 4ல் ஒரு பாகம். மேலே ஸ்டிச்சிங் கழிச்சே வந்து ரெடி அளவு வைக்கணும் 8.5. 34 இன்ச்சு சென்டர் பாடி 3ஆக டிவைட் பண்ணணும். 3ஆக டிவைட் பண்ணோம்னா 11.75 வரும். 11.75க்கு ஸ்டிச்சிங் சேர்த்துக்கோங்க. 12 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 இன்ச்சு வரும். இப்போ ஃப்ரண்ட்டினுடைய உயரம் அளவெடுக்காமல் இருந்தால் சென்டர் பாடியை வந்து 3ஆக டிவைட் பண்ணிக்கணும். டாட் சென்டர் பாயிண்ட் அளவெடுக்காமல் இருந்தால் சென்டர் பாடியை 4ஆக டிவைட் பண்ணிக்கணும்.
இதான் வந்து இந்த ஹைட்னுடைய அளவு. பாடி சென்ட்ரு பாடி டிவைட் 4, ஃபுல் உயரம் ஃப்ரண்ட்டினுடைய உயரம் வந்து டிவைட் 3 வச்சா கரெக்டாக இருக்கும். இங்கே 10ல் ஒரு பாகம் 3.25 1 பாயிண்ட்டு, 3.25 1 பாயிண்ட் இங்கே கரெக்டாக வச்சு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. இது டாட் சென்ட்ரு, டாட்னுடைய எண்டு, இதிலேருந்து ஆம்கோலுக்கு வரைஞ்சிக்கோங்க. இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, இங்கேருந்து 1 இன்ச்சு, இந்த 1 இன்ச்சு இங்கே தள்ளி வந்து இந்த ரவுண்டு வந்து இதில் கரெக்டாக எடுக்கணும். இப்படி இந்த ரவுண்டு அதில் டச் ஆகிற மாதிரி எடுத்திங்கன்னா ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ டாட் வந்து நமக்கு வந்து 3/4 இன்ச்சு இருக்கணும். இந்த 3/4 இன்ச்சை 2 பக்கமும் டிவைட் பண்ணிக்கோங்க. டாட் பிடிக்கக்கூடிய இடத்துல 2 பக்கமும் 3/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து நீங்கள் டாட்டுக்கு போட்டுக்கலாம். 2 சைடும் ஒரே மாதிரி ஒரே அளவாக இருக்கிற அளவுக்கு இப்படி போட்டுக்கணும். இப்போ ஆம்கோல் அளந்து செக் பண்ணிக்கலாம். 4.25 இங்கே வச்சுக்கோங்க. ஆம்கோல் 14.5, 7.25. இப்போ இங்கே டோட்டலாக செக் பண்ணோம் அப்படின்னா 9.25, 8.25, 1 இன்ச்சு சேர்த்து 9.25 கரெக்டாக வந்துருச்சு. இப்போ டாட்டோட சென்ட்ரு பாடி வந்து 34, 8 + 1 9.5. இந்த 9.5 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுட்டு இந்த லைனை வந்து இப்படி கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.5 இன்ச்சு வச்சுருக்குறோம். அந்த 1.5 இன்ச்சு இங்கே வச்சுக்கணும். இதுலேயும் 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இடுப்பு வந்து 29, 7.25. இந்த ரெடி அளவில் 7.25 வச்சுக்கோங்க. மீதி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 2.25 இருக்குது. 1.25 1 பாயிண்ட்டு, 2.25 2 பக்கம் டிவைட் பண்ணிவிட்டு டாட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. மூன்றரை இன்ச்சு இருக்குது. 1.25க்கு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து சென்டர் பண்ணிக்கோங்க. இதனுடைய லென்த்தையும் அளந்து பார்த்துக்கோங்க. 3.25 1 பாயிண்ட்டு, அதே 3.25 1 பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க. அப்படி போட்டுக்கோங்க. இந்த 2 சென்டருக்கும் ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த 2ஐயும் வந்து 4.25 2.25 1 பாயிண்ட்டு சைடினுடைய டாட்டை போட்டுக்கோங்க. இதில் இப்போ ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டாட் வெட்டுற பகுதியில் கரெக்டாக வந்து இந்த டாட் பிடிக்கக்கூடிய இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துலேருந்து உயர நீளத்தில் அளந்துக்கணும். 3.25 1 பாயிண்ட்டு, அதே 3.25 1 பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க. இப்போ டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை அப்படி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த ஷேப் இதிலேருந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த டாட்டை பிடிச்சோன்னே கரெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணிடலாம். இல்லை மேலே லேசாக 1/4 இன்ச்சு இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாட் பிடிக்கிற இடத்த வந்து இப்படி கிராஸ் பண்ணி வெட்டிக்கோங்க. இப்போ டாட் இப்படி பிடிக்கும்போது வந்து இந்த இடம் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு வந்து ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் கட் பண்ணிக்கோங்க.
இதில் ஹேர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து கிராஸ் பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த அளவு அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதில் ரெடி வந்து 3.25 இருக்குது. 3/4 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு வச்சு கட் பண்ணணும். ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க. ரெடி அளவு ஸ்டிச்சிங்க்கு இடுப்பு வந்து 29, 7.25, இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. கிராஸ் பட்டி வந்து 4 இன்ச்சு தேவை. 4 இன்ச்சுக்கு இந்த பக்கம் வந்து 1/4 இன்ச்சு குறைச்சி 3.25 வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃப்ரண்ட் அப்படியே எடுத்து வச்சு இதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்படியே இதையும் வச்சு இதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு மார்க் பண்ணி இப்போ இதை செக் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு வச்சு பார்க்குற மாதிரி இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக செக் பண்ணிக்கணும் கிராஸ் பட்டி கட் பண்ணும்போது. லைட்டாக வந்து இதில் சிம்பிளாக வந்து ஒரு பெண்டு லேசாக அப்படியே பெண்டு கொடுத்துக்கோங்க. இப்போ கிராஸ் பட்டி ரெடி ஆயிடுச்சு. பேக்கு, ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஃபிட்டிங் வந்து நீட்டாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கை ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து ஒரு அளவில் வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.